வணக்கம் மச்சீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் யூடியூப் சேனல் ரன் பண்ணுறீங்கன்னா, அதுவும் மொபைலில் தான் சேனலை ரன் பண்ணுறீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு ஆப், அதாவது தம்ப்நெயில் மேக் பண்ணுறதுக்கு Pixellab தான். எனக்கு தெரிஞ்சு இந்த Pixellab ஆப் யூஸ் பண்ணி தான் நிறைய பேர் வந்து தம்ப்நெயில் வந்து மேக் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக இந்த Pixellab ஆப் வந்துட்டு முக்கால்வாசி மொபைலில் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஒன்றும் இல்லைங்க, அந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே வந்து ப்ளஸ் ஐக்கான் இருக்கும் இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரம் கேலரி நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் வந்துட்டு வரும். அதாவது கேன்சல் செட்டிங்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு வரும். அதாவது உங்களுடைய ஃபோனுடைய ஆண்ட்ராய்டு வந்து அலோவ் பண்ண மாட்டேங்குது இந்த ஆப் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மெசேஜ் வந்திருக்கும். சப்போஸ் நீங்கள் செட்டிங்ஸை கிளிக் பண்ணாலுமே உள்ளே வந்து அந்த ஆப்புக்கான செட்டிங்ஸ், அதாவது பர்மிஷன்ஸை வந்து உங்களால் ஆன் பண்ண முடியாது. ஆன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அந்த இடத்துல இருக்காது. ஸோ இந்த ஆப் வந்துட்டு இப்போது 90% ஆஃப் மொபைல் வந்துட்டு ஒர்க் ஆகலை. ஸோ இந்த ஆப்பை எப்படி திரும்பவும் நம்மளோட மொபைலை யூஸ் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. பிகாஸ் நம்ம புது ஆப் நிறைய வந்திருக்கு தம்ப்நெயிலுக்குலாம். என்னதான் வந்து புது ஆப்பை கற்றுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணாலும் ஏற்கனவே இருக்கிற ஆப்பை நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இல்லையா? அதுவும் Pixellab ஆப்பில் நம்மளால் ரொம்ப ஈஸியாக எல்லா ஆப்ஷன்ஸையும் யூஸ் பண்ணி பக்காவான தம்ப்நெயிலை வந்துட்டு நம்மளால் மேக் பண்ண முடியும். தம்ப்நெயில் மட்டும் இல்லை, லோகோ, பேனர் எதை வேணாலும் நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த Pixellab ஆப்பை திரும்பவும் உங்கள் ஃபோனில் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனலை பற்றி பார்க்குறோம் மச்சீஸ். லிங்க் ஃபேட் ஓகே யூடியூப் சேனல். DR பிரவீன் விஜய் ராகவன் இந்த சேனலை ரன் பண்ணிட்டு இருக்காரு. அக்குபஞ்சர், ஃப்ளவர் மெடிசின், வர்மா, இப்படி பல இயற்கை மருத்துவம் சார்ந்த வீடியோஸ், ப்ரோனாலஜி சம்பந்தமான வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு இருக்காரு. சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. ரைட்டுங்க, இப்போ விஷயத்துக்கு வரும். ஸோ நீங்கள் புதுசாக இன்ஸ்டால் பண்ண ஆப்பை வந்து யூஸ் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம் வந்துட்டு உங்களுக்கு வருது. ஓப்பன் பண்ணால் செட்டிங்ஸ், பர்மிஷன்ஸ் ஆன் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சம் மெசேஜஸ் வரலாம். அதை நீங்கள் கேன்சல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணாலுமே கேலரியில் போயிட்டு உங்களுடைய ஃபோட்டோஸ்லாம் வந்து இம்போர்ட் பண்ண முடியாது. இம்போர்ட் பண்ணும்போது பர்மிஷன்ஸ் வந்துட்டு ஆன் ஆகலை, செட்டிங்ஸில் போய்ட்டு ஆன் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லும். அப்படியே செட்டிங்ஸ்க்கு போனாலும் வந்துட்டு அந்த இடத்துல ஆன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்காது. இதுதான் இப்போ இருக்கிற ப்ராப்ளம். இதுக்கு சொல்யூஷன் என்னன்னா சிம்பிளுங்க. புது வெர்ஷன் தான் வந்துட்டு இந்த பிரச்சனையை கொடுக்குது. அப்போ ஓல்டர் வெர்ஷனை நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணோம்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதுதான் ஒன்றே ஒன்று தான். கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. Pixellab ஆப் ஓல்டு வெர்ஷன் ஃப்ரீ டவுன்லோட் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. அதில் நிறையா லிங்க் வரும் இல்லையா, அடுத்து நிறைய டேப்ஸ் வரும். அதில் ஏப்ரல் அப்படின்னு போட்டு ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் Pixellab ஆப்போடைய ஓல்டர் வெர்ஷனுக்கான டவுன்லோட் லிங்க் அங்கே கீழே கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப் வந்து உங்கள் மொபைலில் டவுன்லோட் ஆயிரும். ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணி டவுன்லோட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதாவது நம்ம டவுன்லோட் பண்ண ஆப்ஸு, ஃபைல்ஸ் எல்லாமே அந்த இடத்துல தான் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த டவுன்லோட்ஸுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற அந்த டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக இப்போ டவுன்லோட் பண்ண Pixellab ஆப்போடைய ஓல்டர் வெர்ஷன் அங்கே இருக்கும். Pixellab APK அந்த மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு 29 MB இல்லை 30 MBக்குள்ளே தான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் அப்படின்னு கொடுங்க. டவுன்லோட் எனிவே அப்படிங்கிற மாதிரி, இது ஆப் இஸ் நாட் சூட்டபிள் இந்த மாதிரி ஏதாவது வந்து டவுன்லோட் எனிவேன்னு கேட்டால் எஸ் அப்படின்னு கொடுத்துருங்க, இல்லை அலோ அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு திரும்ப அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் கேட்குதோ எல்லாத்தையுமே கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய ஹோம் ஸ்க்ரீனில் Pixellab ஆப் இருக்கும் இல்லையா, அதை ஓப்பன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். எந்த ஒரு இஷ்யூவும் வந்துட்டு இருக்காது. ஸோ புது வெர்ஷனில் தான் இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ஓல்டர் வெர்ஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. இப்போவே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் கூகுள் க்ரோமில் போயிட்டு ஓல்டர் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி உங்கள் மொபைலில் Pixellab ஆப் இருந்துச்சுன்னா அதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஓல்டர் வெர்ஷனை டவுன்லோட் பண்ணுங்கள். ஏன்னா சில பேர்த்துக்கு ஆல்ரெடி இருக்கிற ஆப்புக்கு மேலே ஓவர்லோட் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போதும் ஒன்றும் ஒர்க் ஆகும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சில பேர்த்துக்கு ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் பழைய ஆப், அதாவது ரீசெண்டாக இருக்கிற ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சொன்ன ப்ராசஸ் எல்லாத்தையுமே கூகுள் க்ரோமில் போயிட்டு Pixellab ஆப் ஓல்டர் வெர்ஷன் டைப் பண்ணி சர்ச் கொடுத்து ஏப்ரல்னு போட்டு லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் மேட்ரு. இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ், பாய் ஃப்ரம் மீ பாபா, டாடா, பை பை, see you.